நீங்கள் அண்ணன் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, இல்லை தம்பி கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அப்படி இல்லைன்னா ஆண்ட கட்சிக்கு போடுங்க, இல்லை ஆள்ற கட்சிக்கு போடுங்க. ஆனால் முக்கியமாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஓட்டு போடுங்க. ஹாய், நான் உங்கள் மணிகண்டன் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1 மினிட் பாப்கார்ன். ஓட்டு போகிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி நம்ம தொகுதியோட வேட்பாளர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நேராக ப்ளே ஸ்டோர் போங்க, ECINET அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா போதும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண உடனே இதில் போய் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ், இதில் நோ யுவர் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ப்ரொசீஜர்னு கேட்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். செலக்ட் க்ரைட்டீரியா அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு அதாவது நம்ம தமிழ்நாடை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய தொகுதி எதுவோ அந்த தொகுதியை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் தொகுதியில் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அண்ட் எவ்வளோ பேர் இண்டிபெண்ட் நிற்கிறாங்க, யார் யார் எந்த கட்சி சார்பாக நிற்கிறாங்கன்ற மொத்த டீட்டெயில் அண்ட் அவங்க சப்மிட் பண்ண அஃபிடவிட், அவங்க மேலே கிரிமினல் கேசஸ் இருக்கா இல்லையான்ற டேட்டா மொத்தமும் இதில் வந்துடும். எந்த கட்சி ஜெயித்தாலும் அவங்க சொல்கிற சலுகைகளை பண்ணலாம் பண்ணாமல் போகலாம். பட் ஆனால் உங்கள் தொகுதியோட வேட்பாளர் தான் உங்கள் தொகுதியில் என்னென்ன நிறைகுறைகள் இருக்குன்றதை பேசி அதை சரி செய்கிறதுக்கு சரியான ஆள் அவங்க தான். அதனால தான் இந்த ஆப்பில் நோ யுவர் கேண்டிடேட் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. நம்ம தொகுதியோட வேட்பாளர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.